கேபிட்டல் தரிசனம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம். இந்த நவராத்திரி காலத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக மடப்பள்ளி நிகழ்ச்சியோடு மீண்டும் இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் வேல் கற்பூரம் மற்றும் சாம்பிராணி ஊதுபத்தி நறுமணம் மிகுந்த ஆன்மீக சூழலை தரக்கூடிய இந்த நிறுவனத்தாருடைய தயாரிப்புகளினுடைய அனுசரணையோடு நாங்கள் மடப்பள்ளி நிகழ்ச்சிகளை இணைந்திருக்கிறோம். உண்மையிலே ஒவ்வொரு நவராத்திரி காலத்தினுடைய இந்த பிரசாதம் அதை எப்படி செய்வது, அது எவ்வாறு புதுவித வித்தியாசமான அந்த நைவேத்தியங்களை வைக்கலாம், அதை எவ்வாறு தயாரிப்பது, கிடைக்கின்ற பொருட்களை பொறுத்து அப்படியெல்லாம் செய்யலாம் என்ற நிறைய எதிர்பார்ப்பு நேயர்களினுடைய அந்த விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் நாங்கள் இந்த மடப்பள்ளி நிகழ்வை வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே என்னோடு சேர்ந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக மதிப்பார்ந்த ஸ்ரீமதி சோபனா அம்மையார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். சரி, நல்லது. தொடர்ந்து இந்த மடப்பள்ளி நிகழ்விலே நாங்கள் ஒரு கிடைக்கக்கூடிய பொருட்கள், உண்மையில் திடீரென்று ஒரு பொருட்களை வாங்குவது அல்லது ஒரு வித்தியாசமான பொருட்களை வாங்குவது என்பது கடினம். ஆனால் நமது எல்லாமே வீட்டில் எடுக்கக்கூடிய பொருட்களை வைத்துக்கொண்டு ஒரு பிரசாதம் செய்து வித்தியாசமான சுவையோடு வருபவர்களுக்கு கொடுத்து விருந்தோம்பல் பண்பிலே அதை உபசரிக்கின்ற தன்மைக்காகத்தான் நாங்கள் இந்த பிரசாத வகைகள், இந்த சாதங்கள் இது எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா லெமன் சாதம், தேசிக்காய் சாதம் செய்ய போகிறோம். தேசிக்காய் சாதம் செய்ய போகிறோம். அதிகம் பேர் உண்டும் இருக்கலாம், ஆலயங்களில் சாப்பிட்டு பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த தேசிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். அதில் நாங்கள் முதல்ல இந்த தேசிக்காய் சாதத்திற்கான பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி எல்லாம் இருக்கும் அதை பார்த்து கொள்ளலாம். தேசிக்காய் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா சாதத்தை வடித்து வச்சுருக்கோம் முதல்லையே. அதுவும் அதே மாதிரி நல்ல உதிரெல்லாம் சாதத்தை வடித்து வச்சுருக்கோம். பிறகு பார்த்திங்கன்னா கச்சான்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, உப்பு, கருவேப்பிலை, செத்த மிளகாய், உளுத்தம்பருப்பு, மஞ்சத்தூள், தேசிக்காய், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், உலகம் எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள். அதை வச்சு உடனே செய்து கொள்ளலாம். இப்போ தேசிக்காய் சாதத்திற்கு தேவையான பொருட்கள் என்னவென்று பார்த்துருக்கோம். முக்கியமாக தேசிக்காய், அடுத்து சாதம், மஞ்சள் தூள், உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, கடுகு, உப்பு, கருவேப்பிலை, சொத்தல், கச்சான் ஊத்து, இவையெல்லாம் வைத்து தான் நாங்கள் தேசிக்காய் சாதம் செய்ய போகிறோம். இந்த ஒவ்வொரு சாதங்கள் செய்கிற பொழுது கூட குடி குடி நுணுக்கங்கள் இருக்குது இல்லையா? இப்போ தேசிக்காய் சாதம் செய்யும்போது அந்த தேசிக்காய் புளிவதற்கு கூட ஒரு நுணுக்கம் இருக்கும். அதனாலே நாங்கள் அது செய்முறை காட்டுகிற பொழுது அதை எப்படி என்று பார்த்துக்கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் நமது நிறுவனத்தார் வேல் கற்பூரத்தினுடைய அனுசரணையோடு மடப்பள்ளி நிகழ்ச்சியில் தேசிக்காய் சாதம் எவ்வாறு தயாரிக்கப் போகிறோம் என்ற நிகழ்ச்சியோடு மீண்டும் இணைந்திருக்கலாம். இப்போ நாங்கள் லெமன் சாதம் செய்கிறதுக்கு தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு எண்ணெயை விடுவோம். அடுப்பிலே அளவான சூட்டிலே நாங்கள் இந்த தாச்சியை வைத்து கூடுதலாக இந்த எங்களுடைய பேச்சு வழக்கில் நாங்கள் தாச்சி என்று தான் சொல்லிக்கொள்வோம். சட்டி என்று பாவிப்பவர்களும் இருப்பார்கள், வானொலி என்று கூடுதலாக இந்தியாவிலே பாவித்துக் கொள்வார்கள். அப்போ ஒவ்வொரு பிரதேச வழக்கு அது அந்த இந்த குட்டி குட்டி நேரத்திலேயே இந்த பிரதேச வழக்குகள், மொழியியல் பண்பாடு சொற்கள் சார்ந்தெல்லாம் பார்க்கலாம். இப்போ தாளிப்பதற்காக எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். எண்ணெய் சூடாகட்டும். சூடானோன்னு கடுகு போடுவோம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரு வதக்கிட்டு இதோட கச்சானத்தை போடுவோம்.
இதெல்லாம் அதே இந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம், கூடவோ குறையவோ. ஒவ்வொரு சாதகமே எப்படி நீங்கள் விரும்புகிறீர்களோ அதுக்கேற்ற போல டேஸ்ட்டுக்கு தானே போடுறது. இப்போ எங்களுக்கு நிறைய கறி பருவம்னா நிறைய போடலாம், இல்லை எங்களுக்கு கொஞ்சமாக கறி கட்டாக்கானுங்கன்னா கொஞ்சமாக போடலாம். அதற்கேற்ற அளவுல பதார்த்தங்களை உபயோகிக்கலாம். இதில் வந்து நாங்கள் முதலிலே எண்ணெயை ஊற்றி அதில் கடுகை போட்டு வதங்க செய்து கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, கச்சானமுத்து, செத்தல் மிளகாய், கருவேப்பிலை என்று எல்லாவற்றையும் போட்டு நல்ல இந்த வெப்பநிலையிலே வந்து அதை நாங்கள் தாளித்தல் என்று சொல்லிக்கொள்வோம். தாளித்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு சாதத்துக்குமே இது அவ்வளவுமே முக்கியமான பதார்த்தமாக தான் இருக்கிறது. என்ன சாதம் செய்தாலும், தேங்காய் சாதமாக இருக்கட்டும், அல்லது புளி சாதமாக இருக்கட்டும், தேசிக்காய் சாதமாக இருக்கட்டும், தயிர் சாதமாக இருக்கட்டும், எல்லா சாத வகைகளுக்கும் தாளிப்பு வந்து முக்கியம். அதனால் அந்த தாளிப்பு வந்து இந்த எண்ணெயிலே செய்கிறார்கள். நெய் பயன்படுத்தி செய்பவர்களும் செய்வார்கள், நல்லெண்ணெய் பயன்படுத்தி செய்பவர்களும் செய்வார்கள். பதார்த்தத்தின் ஒத்த சுவை கருதி நாங்கள் அதற்கேற்ற மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அளவுக்கு ஏற்றாற்போல் நிறத்தை உண்டாக்குவதற்கு நாங்கள் மஞ்சள் தூளை போட்டுட்டு சீக்கிரமாக அடுப்பை ஓஃப் பண்ணிடணும். ஏன்னா அது கருகிச்சேன்னா சாதத்தோட நிறம் வந்து மாறுபட்டு விடும். மஞ்சள் தூள் போட்ட உடனே வந்து அடுப்பை வந்து நிறுத்தி கொள்ள வேண்டுமா? ஏனென்று சொன்னால் அதனுடைய நிறம் மாறும், அதோடு ஒரு கருகல் தன்மை வந்து விட்டால் வாசம், அதனுடைய வாசம் கூட சுவை எல்லாமே மாறுபட்டு. இப்போ இது ரெடி ஆகிட்டுது, அடுப்பு அணைச்சிட்டோம். இப்போ நாங்கள் இந்த தாளிதத்தை எடுக்கிறோம். எடுத்து இந்த சாதத்தில் வந்து தாளிதத்தை போடுவோம். ஏற்கனவே வடித்து வைத்திருந்த உதிர் சாதத்தில் நாங்கள் தாளித்து வைத்த தாளிதத்தை வந்து இதில் போடுவோம். போட்டுட்டு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற தேசிக்காயை வந்து ஆகாடியொட்ட புளிஞ்சோம்னா அந்த கயர்த்தன்மை வந்து தேசிக்காயும் பார்த்திங்கன்னா அப்படி தான். ஒவ்வொரு தேசிக்காயில் ஒன்றில் குறைய சாறு இருக்கும், ஒன்றில் அதிகமாக சாறு இருக்கும். இப்போ அந்த சாதத்தின் அளவுக்கும் சில தேசிக்காயின் புளிப்பு தன்மைக்குமே ஏற்ற மாதிரி நாங்கள் போட்டுக்கொள்ளும். இப்போ 2, 3 நாங்கள் சொல்ல முடியாது, ஏனென்றா ஒவ்வொரு தேசிக்காய் ஒவ்வொரு இதாக இருக்கும். அதனால் அந்த தேசிக்காயின் புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ போட்டுக்கொள்ளணும். முதலில் சொன்னது போல் தேசிக்காய் வந்து நன்றாக புளியும், அதில் இருக்க கசர் வந்தால் சுவை மாறும். அதனாலே சாறு மட்டும் வெளியில் வரக்கூடியது போல தேசிக்காய் வந்து புளிந்து கொள்ளல் வேண்டும். தேசிக்காய் நீங்கள் எவ்வாறு அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சாதத்தினுடைய அளவுக்கு ஏற்றாற்போல் ஒரு பழம் சிறியதாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்த வேண்டியிருக்கும், பெரிய பழமாக இருந்தால் கொஞ்சம் அளவாக பயன்படுத்த வேண்டியிருக்கும். அந்த புளியினுடைய சாறு எவ்வளவு பழத்தில் இருக்கிறோ அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் தேசிக்காய் சாதத்திற்கு தேசிக்காயை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்பொழுது அந்த உதிர்ந்த சாதத்திலே நாங்கள் தாளியம் என்பனவெல்லாம் விட்டு தேசிக்காயை வந்து நன்றாக அதற்கு ஏற்றாற்போல் புளிந்து இந்த சாதத்தை ஒரு பாத்திரத்திலே இட்டு வைத்திருக்கிறோம். அதுக்கு அளவாக உப்பு போடுவோம். முதலிலே சொன்னது போல தேவையான அளவு உப்பு.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நன்றாக அனைத்தையும் கிளறுகிற பொழுது தான் வந்து சேர்க்கிற பொழுது தான் வந்து எல்லா பதார்த்தங்களுடைய சுவையும் சாதத்திலே வந்து ஊறிக்கொள்ளும், நல்லா ஒட்டி கொண்டு. சாமிக்கு செய்யணும். இதுவே நாங்கள் வீட்டு தேவைக்கு செய்கிறதுன்னு சொன்னால் இதில் வந்து கேரட்டை வந்து ஸ்க்ரேட் பண்ணி போட்டு கூட செய்யலாம். அதோட சத்தான இதாகவும் இருக்கும். சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றதுலையும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடக்கூடியதாக. மஞ்சளில் ஒரு ஆரஞ்சு கலர் இருக்குது அப்படின்னு ஒரு விரும்பியும் சாப்பிடுவோம். இது நைவேத்தியம், அதாவது இறைவனுக்குரிய நிவேதன பொருளாக தயாரிக்கிற பொழுது நாங்கள் இப்படி தயாரித்திருக்கிறோம். அதை இதை விட ஒரு குழந்தைகள் விரும்பக்கூடிய வகையில் என்று சொன்னால் கேரட் போன்றவற்றை துருவி போட்டு இதை செய்து சாப்பிடலாம். இது மாலை வேளைக்கோ சரி, அல்லது ஒரு மதியத்துக்கோ சரி, மதியத்துக்கு இதோட ஒரு கூட்டு ஏதாவது பொரியலோடு சாப்பிடக்கூடியதாக தான் இருக்கும். வெளியே பிரயாணம் போகிறோம், பிரயாண டைமில் பிரயாண வேளைகளுக்கெல்லாம் வந்து மிகுந்த பாதுகாப்பான உணவு, நிறைய நீண்ட நேரம் கெடாமல் போகக்கூடிய உணவு தான். காலையிலவே நாங்கள் சீக்கிரமாக செய்து எடுத்துட்டும் போக முடியும். தொடர்ந்து இந்த நவராத்திரியினுடைய மடப்பள்ளி சமையல் நிகழ்விலே வேல், கற்பூரம் மற்றும் ஊதுபத்தி சாம்பிராணியுடைய அந்த நிறுவனத்தினுடைய அனுசரணையோடு நாங்கள் இன்றைய தினம் தேசிக்காய் சாதம் எவ்வாறு செய்திருக்கிறது என்று பார்த்திருக்கிறோம். தேசிக்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள், அதை எவ்வாறு ஒரு பக்குவமாக செய்தெடுப்பது என்று பற்றி பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இந்த பிரசாதத்தை நைவேத்தியம் செய்வதற்கு, நிவேதனம் செய்வதற்கு ஏற்றபடியாக ஒரு சிறிய பாத்திரத்திலே காட்சிப்படுத்தி இருக்கிறோம். தொடர்ந்து இந்த நவராத்திரி காலத்தினுடைய இந்த அடுத்த பிரசாதம், அடுத்த ஒரு நிவேதன பொருள் தேசிக்காய் சாதத்தை பார்த்திருக்கிறோம். வேல், கற்பூரம் மற்றும் ஊதுபத்தி சாம்பிராணியினுடைய அனுசரணை, அந்த நிறுவனத்தாருடைய அனுசரணையோடு நாங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எங்களுக்கும் நிகழ்ச்சியில் தொகுத்து என்னோடு சேர்ந்து இந்த தயாரிப்புகள் எப்படியெல்லாம் இந்த பிரசாதத்தை செய்வது என்று எங்களுக்கு தொகுப்பாளராக இணைந்து எங்களோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமதி சோபனா அம்மையார் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நவராத்திரியினுடைய சிறப்பு மடப்பள்ளி நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் என்றும் உங்கள் அன்பின் வாமதேவ சிவசதீவன். வணக்கம். இது கேபிட்டல் தரிசனம் தயாரிப்பு.